ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவீந்த். ரீசெண்ட் டேஸில் நம்மளுடைய வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 30,000 ரூபாய்க்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும், எதில் பெஸ்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், எதில் கேமரா நல்லா இருக்கும், எது பெஸ்ட்டான ஆல்ரவுண்டட் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த வகையில் அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30,000 என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது, வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணுறீங்க, கேமிங் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் iQoo Neo 7 இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது இந்த செக்மெண்ட்டில் MediaTek கூட Dimensity 8200 அப்படின்ற ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ப்ராசரை பேக் பண்ணி வந்திருக்கு. கேமிங்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 90 FPS PUBG மாதிரியான கேம்ஸ்லாம் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் கேமிங்கான எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கேமிங்குடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கேமிங்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது கூட 5000 mAh பேட்டரி 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ணி பேட்டரி ட்ரைன் ஆனாலும் அவங்களால ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே இருக்கு. 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் செகண்டரி கேமரா அல்ட்ராவைட் கிடையாது. 2 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல்கான கேமரா தான் இருக்கும். அண்ட் 16 மெகாபிக்சல்கான செல்ஃபி, இன் டிஸ்ப்ளே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி 8GB 128GB வேரியன்ட் இப்போ மார்க்கெட்டில் 30,000 ரூபா அப்படின்ற பிரைசிங்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாக்டாக 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹை ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான இந்த சப்போர்ட்டோடலாம் நீங்கள் பார்க்குறீங்க. கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ரீவியஸ் iQoo Neo 6 அளவுக்கு இருக்கும் பிரைமரி கேமரா. அது ஓகே, அது போதும் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். கேமிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக சொல்லுங்கள். எனக்கு ப்ரைஸிங்கும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும். அண்ட் அந்த ப்ரைஸிங்க்கு ஏற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போக்கோவுடைய Poco F3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB 128GB வேரியன்ட் வெறும் 26,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்கு தான் செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 26,000 ரூபா ப்ரைஸிங்க்கு Snapdragon 870 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதோட 64 மெகாபிக்சல்கான OIS சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல்கான செல்ஃபி கேமரா, 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே, 4500 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 26,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்காது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் 64 மெகாபிக்சல் கேமராவாக இருந்தாலும் ஆம்னிவிஷன் சென்சார் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன டிராபேக் தான். பட் ஓவரால் இந்த 26,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் பேக்கடான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ கிட்ட இருந்து ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அடுத்து எனக்கு கேமரா தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ கேமராவை மைண்டில் வச்சு கேமராவுக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு கூகுளுடைய Pixel 6a இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போயிடலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த பிராண்டும் கொடுக்காத அளவுக்கான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்குது. அதுலேயும் மெயினாக நைட் டைம் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்ற விஷயத்தில் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஒன்லி ஆப்ஷன். ஏன்னா நைட் டைம் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு iPhone 11க்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது இந்த செக்மெண்ட்லேயே கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நல்லா வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் கேமராவுடைய மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரி 2 கேமரா பின்பக்கம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருப்பாங்க. ஸோ மெகாபிக்சல் கம்மியாக இருக்கும். பட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த பிராண்டும் கொடுக்காத அளவுக்கான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு OLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 6.14 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்கும். அண்ட் 4100 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். கூகுளுடைய டென்சர் சிப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவா ஆவரேஜாக இருக்கும். பட் இது பர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் கேமிங் மாதிரி விஷயங்களுக்கு செட் ஆகாது. ஒரு கேமரா சென்ட்ரிக்காக கேமராக்காக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6GBக்கான வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எனக்கு கேமராவும் நல்லா இருக்கணும், அது கூட இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் நத்திங்குடைய ஃபோன் 1 ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா கூகுள் பிக்சலுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இப்போ மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கு. பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. அதில் ஒரு கேமரா OISக்கான சப்போர்ட்டோட இருக்குது. முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் கூகுள் Pixel 6a அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது கூட உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்குது. அண்ட் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்குது. அண்ட் Snapdragon 7
778G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசர் மேபி நிறைய பேருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 25,000 30,000 இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராசர் தான் இந்த Snapdragon 778G. என்ன ஒரு சில பிராண்ட்ஸ் இப்போ நமக்கு Snapdragon 870 Dimensity 8200 மாதிரியான இந்த பவர்ஃபுல்லான ப்ராசர் கொடுக்கறதுனால இந்த Snapdragon 778G நமக்கு கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசராக தெரியுது. பட் ஆக்சுவலி இது ஒரு 25 28 இந்த மாதிரியான செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் நத்திங் ஃபோன் ஒன்றும் சம்டைம்ஸ் நமக்கு 26 27 மாதிரியான செக்மெண்ட் கிடைக்குது. பட் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணுறாங்க. பட் இந்த 30,000 செக்மெண்ட்டுக்குமே இது ஓரளவுக்கு நமக்கு கேமராவும் நல்லா இருக்கு அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். மற்றபடி 120 Hz AMOLED டிஸ்பிளே மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்குது. அண்ட் மெயினாக டிசைன் அந்த கிளிஃப் லைட்டிங் மாதிரியான அட்ராக்டிவான சில ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 30,000 செக்மெண்ட்டுக்கு நீங்கள் நத்திங் ஃபோன் ஒன்றும் ட்ரை பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்குது. மற்றபடி இப்போ மார்க்கெட்டில் இந்த 30,000 செக்மெண்ட்டில் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லப்பா நல்லா இருக்குது, இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுன சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, இல்லை நான் மென்ஷன் பண்ணாத ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக படுது அப்படின்னா அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.